எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இனி நம்ம பேச போகிற டாபிக் வந்து ஹாஸ்பிட்டல்ஸ்க்கு வந்து நம்ம வைக்க போகிற ஒரு சின்ன ரெக்வஸ்ட் என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம வந்து பேச போகிறோம். அந்த ரெக்வஸ்ட் என்ன அப்படிங்கிறத நம்ம பேசுறதுக்கு முன்னாடி ஒரு கைண்ட்ஸ் ஆஃப் பேஷண்ட்ஸோடைய ஹார்ட் ரியாலிட்டி என்ன, அவங்களுக்கு பின்னாடி இருக்கிற ரியல் ட்ரபிள் என்ன அப்படிங்கிற சில விஷயங்கள் அவங்ககிட்ட வந்து ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன் அப்படின்னா வந்து ஒரு சில கைண்ட்ஸ் ஆஃப் டிசீசஸ்க்கு வந்து கண்டினியூஸாக நம்மளுக்கு வந்து ஹாஸ்பிட்டல் சப்போர்ட் அப்படிங்கிறது தேவைப்பட்டுகிட்டே இருக்கிற ஒரு சுச்சுவேஷன் இங்கே வந்து கிரியேட் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஒரு 10 வருஷம் ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா இந்த பர்டிகுலர் டிசீஸ் வந்து அந்த அளவுக்கு ஸ்ப்ரெட் ஆகலை அப்படிங்கிறது தான் யதார்த்தமான உண்மை. எம்ஜிஆர் அவர்களுக்கே இந்த டிசீஸ் இருந்திருக்கு. அவரே வந்து அந்த பர்டிகுலர் ட்ரீட்மெண்ட்டுக்கு யூஎஸ்ஏ தான் போயிட்டு வருவார் அப்படிங்கிற சில ஆர்டிகல்ஸ்லாம் நான் வந்து படிச்சிருக்கேன். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டயாலிசிஸ் அப்படிங்கிற ஒரு பர்டிகுலர் விஷயம். ஸோ எம்ஜிஆர் அவர்களுக்கு டயாலிசிஸ் இருந்து அவர் வந்து யூஎஸ்